ஒரு புரிதல் எனக்கு புரிஞ்சது, உங்களுக்கும் புரியுதா அப்படின்ற ஒரு ஆசை. அதாவது என்ன, ஒரு பயணம் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வீட்டில் இருக்கிறவங்களோட போகலாம், இல்லை தெரிஞ்சவங்களோட போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி போகிறோம். என்ன பண்ணுறோம், கிளம்பிடுங்க இத்தனை மணிக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனால் அதில் சிலர் கண்டிப்பாக டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க, கிளம்புறதுக்கு லேட் ஆகுவாங்க. ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 10 நிமிஷம் லேட் பண்ணுவாங்க. என்ன பண்ணிடுவோம் நம்ம உடனே எல்லாருமே அந்த 10 நிமிஷம் லேட் பண்ணது பெரிய சண்டை போட்டு அது ஒரு மாதிரி திட்டி, ஆனால் அப்புறம் கஷ்டப்பட்டு வந்துடுவாங்க அவங்களும் திட்டி கூப்பிட்டு. ஆனால் அந்த திட்டுனதுனால அந்த பயணத்தோட மொத்த இதுவுமே கெட்டு ஆரம்பித்து நம்ம அங்கே போய் சேர்ற வரைக்குமே ஒரு இதுவே போயிடும். 10 நிமிஷம் லேட் ஆனதுக்கு ஒரு பயனையே நம்ம இழக்கிறோம். பயணத்தோட பயன் என்ன, கூட வரவங்க கூட நம்மளுக்கான நேரங்களை பகிர்ந்து அவங்கக்கிட்ட பேசி அவங்கக்கிட்ட இருக்கிற புரிதல், அவங்களுக்கு என்ன ஆசை அந்த புரிதலுக்காக பண்ணுறது தானே. பட் அதையே வேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட் ஆகினாங்க அப்படின்றதுக்காக சண்டை போட்டு ஒரு முழு நாளையே வீணாக்குறோம் பார்த்தீங்களா. அதனால் 5 நிமிஷம் 10 நிமிஷம்னா ஓகே பார்த்துலாம் அப்படின்ற மாதிரி போனால் அந்த பயணம் பயன்படும், ஒரு உறவுகள் வலுப்பட. அதனால் எல்லாருமே தப்பு செய்வோம். 10 நிமிஷம் லேட் ஆகிறது அவங்க இன்றைக்கி பண்ணாங்கன்னா நாளைக்கு நம்ம பண்ணுவோம் நான் பண்ணேன். அதில் விட்டு கொடுத்து போனால் வாழ்க்கை நல்லாயிருக்கும். பயணத்தோட பயணம் பலமாகும், உறவுகளும் பலமாகும். மீண்டும் சந்திப்போம்.